ரொம்ப நாளா நீங்க வியாதியில கஷ்டப்படுறீங்களா அல்லது ரொம்ப வருஷம் கடன்லயே சிக்கிருக்கீங்களா? பல வருஷமா வாடகை வீட்லயே இருக்கீங்களா? பல வருஷமா ஒரு சொந்த வீட்டுக்கு ஆசைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க ஆசையெல்லாம் நிறைவேறும். ரொம்ப நாளா நீங்க கஷ்டப்படுறத தெய்வத்தால பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாதுங்க. ஏசப்பா உங்களுக்கு சீக்கிரம் அற்புதம் செய்ய போறாங்க. 38 வருஷம் ஒரு ஐயா வியாதியா இருந்தார். ஒரு சத்திரத்துல நோயாளியா படுத்திருந்தாரு. அவரை பார்க்கும்போது தெய்வத்துக்கே மனசு கேட்கலங்க. பாய் படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பான்னு சொன்னாரு. உடனே சுகமாயி பாய் படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாருங்க. அவரோட மனைவி வீட்டு வாசல்ல தலைவாசல் பெருக்கிட்டு இருந்தான். மனசுல ஒரே கவலை அந்த அம்மாவுக்கு. என் புருஷன் 38 வருஷம் வியாதியா இருக்காரே, சுகமாகுமோ ஆகாதோன்னு ரொம்ப கவலை அந்த அம்மாவுக்கு. பெருக்கி விட்டுக்கிட்டே இப்படி எட்டி பார்த்தாங்க. அங்க ஒருத்தர் பாய் தலைவாணியோட நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. இந்த அம்மாவுக்கு இதுல வார யாரு, நம்ம வீட்டுக்காரர் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தாங்க. அவரா இருக்காது, நம்ம வீட்டுக்காரர் தான் சத்திரத்துல வியாதியா படுத்து கிடக்காரு அப்படின்னு நினைச்சாங்க. சுகமானவர் சந்தோஷமா நடந்து வந்தாரு. தூரத்துல வரும்போதே ராசாத்தி நல்லா இருக்கியான்னு கேட்டாரு. மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க. தொடப்பத்தை கீழே போட்டுட்டு நம்ம ஓடி போய் கணவரை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியா சுகமானீங்கன்னு கேட்டாங்க. அதுவாமா, நான் ரொம்ப நாளா வியாதியில இருக்கோம்னு மனசுருகி நல்ல தெய்வம் ஏசு என்னை தேடி வந்தாருமா. வெட்டி படிக்க எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பான்னு சொன்னாருமா. உடனே நான் சுகமாயிட்டேன் ராசாத்தின்னு சொன்னாரு. சுகமானவருக்கு 65 வயசு இருக்குங்க. அன்னைக்கு அந்த தாத்தாக்கும் பாட்டிக்கு வந்த சந்தோஷம் கண்கொள்ளா காட்சிங்க. அதே சந்தோஷத்தை ஏசப்பா உங்களுக்கும் தருவார். ரொம்ப நாளா வேதனைப்படுதுன்னு கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்க துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாத்துவாங்க. பாட்டி சொல்றத நீங்க நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க.